ஆட்சி ஆரம்பிச்சப்ப இங்க வேலை செஞ்ச எல்லாருக்குமே சினிமால போய் எப்படியாவது ஜெயிச்சிடணும். வணக்கம் மக்களே, பிளாக் ஷீப் யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக வந்து டிக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் வந்து இந்த மாதிரி லைவ் ஷோ எதுவுமே அட்டன் பண்ணதில்லை. ப்ளஸ் இந்த சினிமா ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, ஸோ அதெல்லாம் நான் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் நேரில் பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் அம்மா, தங்கச்சி, சித்தி எல்லாம் வரதா சொல்லியிருந்தாங்க. பட் டியூ டு சம் ரீசன் பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போக போகிறோம். ஸோ வந்து லாஸ்ட் மினிட்ல நிறைய பேரோட பிளான் கேன்சல் ஆகி கடைசியாக இப்போ அப்படி இப்படின்னு 4 டிக்கெட்டில் வந்து 4 பேருமே வராங்க. ஸோ அதில் இப்போ இன்னுமே அந்த வேலை அப்படியே பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. லெட்ஸ் சி. பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் வெல்கம்ஸ் யூ. இந்த மண்டபத்தை கூட நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது வரைக்கும் இந்த மண்டபத்தை நான் வீடியோவில் கூட போய் வெளில போலீஸ்லாம் இருக்காங்க. இதுக்கு வந்துட்டோம், ஸ்டேடியம்க்கு வந்துட்டோம். பட் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட்டு தர வேண்டிய ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காராம். ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 மணி ஆகுது. இது வந்து கலைவாணர் அரங்கம். ஸோ இங்கே உள்ளே வந்தாச்சு. பட் இதில் ஒரு சின்ன உள்ளே திறந்து பயங்கரமாக இருக்குது. உள்ளே போகிறேன், கமான். நான் நினச்சோம் காலியாக இருந்ததை பார்த்துட்டு இங்கே இந்த மால்லலாம் நடக்கும்ல, அந்த மாதிரி வெளியிலேயே இருந்து ஏதோ பார்த்துட்டு போகணுமோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது தேட்டர் மாதிரி ஏதோ ரூம் போதும். உள்ளே என்ட்ரானதுமே நம்ம பேச்சிய மாலாக்கா ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு புது டெக்னிக் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. அதை நீங்களே பாருங்கள். ரைஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும், பணக்கட்ட தெரியுது, அப்படியே அங்கே வச்சு லாக் பண்ணுங்க. எங்கே வச்சு லாக் பண்ணுறது? யூ ஹேவ் ரைஸ் த மணி ஃப்ளோ. ஓ, ஃப்ளோ ஏற்றி மேலே லாக் பண்ணுறோம். அண்ட் ஜஸ்ட் லாக்கிங். ஓ, புரிஞ்சிச்சு. ஏதோ சொல்லியிருக்காங்க, நல்லது போல ஏற்றி பார்ப்போம். கைஸ், நாங்கள் வந்து அரை மணி நேரம் ஆகுது. யாரோ வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஷோ டைம் தெரியாமல் 9 மணிக்கெலாம் வந்துட்டோம். 11 மணி ஆகுது. பட் இங்கே நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க. அந்த பிளாக் ஷீப்போட ஓனர் அவர்லாம் இருக்கார். யூடியூப்பில் மட்டுமே அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து இப்போ நேரில் பார்க்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம பேச்சு மாலாக்கா தான் கொஞ்சம் வீட்டில் ஏதோ சீக்கிரம் வந்துட்டாங்களா. இன்னும் 2 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. இனிமேல் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. கைஸ், நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறேன். இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு போல். 10:45 ஆகுது. பட் ஆனால் ஆக்சுவலாக நான் யூடியூப் அவார்ட்ஸ் நினச்சேன். பட் இது வந்து சினி அவார்ட்ஸ் தான். ஸோ நிறையா சினி ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே ஏதாவது நீங்கள் பக்கத்தில் எதாவது சாப்பிட்லான்னு வந்திருக்கோம், சாப்பிட்டு போகலான்னு. நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போய் அவரை கூட்டிகிட்டு வந்துடலாம். இந்த லிஃப்ட்டு எஸ்கலேட்டர் இருக்குது. ஆட்சி ஆரம்பிச்சப்ப இங்க வேலை செஞ்ச எல்லாருக்குமே சினிமால போய் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு கனவு. அந்த முதல் 5 பேர்ல இருந்து 10,000, 20,000, 50,000, 100,000 சொன்னாங்க. அதனால இதை உங்களுக்கு பிரசன்ட் பண்றோம். ஒயிட் சக்சஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you so much sir. This is a little more intimidating, but கொட்டிக்காரிக்கு இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதில் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி இந்த டிக்கெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இல்லை எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரியாது. நெக்ஸ்ட் மந்த் வந்து யூடியூபர்ஸ்க்கான அவார்டு வந்து பிளாக் ஷீப் கண்டக்ட் பண்ணுறதா பேசியிருந்தாங்க. ஸோ அதில் மீட் பண்ணலாம் கைஸ். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய் சொந்தங்களே.